ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th எக்கனாமிக்ஸ் தமிழ்நாட்டு பொருளாதாரம் புக் பேக் தான். ஸ்டார்ட் பண்ணலாம். உடல் நல குறியீட்டில் தமிழ்நாடு எந்த மாநிலத்திற்கு மேலாக உள்ளது? இது எப்படி வச்சுக்கலாம்னா, தமிழ்நாட்டில் உடல்நலம்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப குஜாலாக இருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து குஜராத். பாலின விகிதத்தில் தமிழ்நாட்டின் தரம். இதை வந்து ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பாலினம் இருக்குது? மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர். இதுக்காக நம்ம மூணு இருக்கிறதால 3 ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ்நாடு எதில் வளமானது? மனித வளம். நீர்ப்பாசனத்தின் முக்கிய ஆதாரம் கிணறுகள் தான். பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் திருப்பி பின்னு திருப்பூர். கீழ்காணுவற்றில் தவறான இணை எது? அப்போ இதில் எல்லாமே கரெக்டு, ஏதோ ஒன்று தான் தப்பாக இருக்குது. தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி. தமிழ்நாட்டில் உள்ளவங்கள தூக்கிட்டு வாங்க, அப்போ இது கரெக்டு. எனக்கு சேலை வேணும், எஃகு நகரம்னா சேலம், இது வந்து கரெக்டு. பம்பு நகரம் கோயம்புத்தூரும் கரெக்டு. இதுதான் தப்பு. ஏன் தப்புனா, வீட்டு ஜவுளி தயாரிப்பு வந்து கோயம்புத்தூர். நெக்ஸ்ட்டு, கீழுள்ள நகரங்களில் எதில் பன்னாட்டு விமான நிலையம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பன்னாட்டு விமான நிலையம் எதுலாம் நமக்கு தெரிஞ்சுக்கும். இதுக்கு ஷார்ட்கட் வந்து கோமதி. கோஃப் அப்படின்னா கோயம்புத்தூர், மேனா மதுரை, தீனா திருச்சி. இதில் இல்லாதது என்னது? தூத்துக்குடி. அப்போ இதுதான் ஆன்சர். பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளதுன்னா ஏலக்காய். வேறு எல்லாமே நமக்கு உண்டு, இது மட்டும் தான் கிடையாது. எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பு நிலம் நமக்கே தெரியும், நம்ம 3 வேளையும் சாப்பிட்றோம். அப்போ நெல் தான். எழுத்தறிவு விதத்தில் தமிழ்நாட்டின் தரம் 8 8 போட்டு எழுது 8. நெக்ஸ்ட்டு, குறு சிறு நடுத்தர நிறுவனங்களில் முதலீட்டில் ஃபஸ்ட்டு. தமிழ்நாட்டின் மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது? நீலகிரி. பாலை கொண்டு நீலகிரிக்கு போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து நீலகிரி. மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளது? குழந்தைலாம் பால் வேணால் தொல்லை பண்ணும், அரிக்கும். அப்போ அரியலூர். எந்த யூனியன் பிரதேசத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது? பாலின விகிதம் பா. ஸோ இது பாண்டிச்சேரி. அப்போ மற்ற இதுக்கெலாம் வைக்க மாட்டாங்க ஆப்ஷன், ஏன்னா இது வந்து யூனியன் பிரதேசம். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிப்பது? தமிழ்நாடு உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிப்பது. உள்ள தான் நம்ம பணிகள்லாம் செய்வோம். பணிகள். மனித வளர்ச்சி குறியீட்டின் தமிழ்நாட்டின் தரம். மனித வளர்ச்சி குறியீடு என்னது? ஜிடிபி. எத்தனை லெட்டர் இருக்குது? 3. ஸோ ஆன்சர் வந்து 3. ஸ்பிக் அமைந்துள்ள இடம், இது நமக்கு தெரியும், தூத்துக்குடி. நெக்ஸ்ட்டு, டைசலின் பகுதி. இது நமக்கு தெரியும், இது வந்து உயிரி பூங்கா. இருந்தாலும் ஞாபகம் வைக்கன்னு சொல்கிறேன், உயிரை டைட்டாக பிடிச்சிக்கோங்க ஷார்ட்கட்காக. சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவின் எந்த நிலையில் உள்ளது? இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இதுக்கு ஆன்சர் வந்து 3. 3 அப்படின்னா முட்டாள்னு ஞாபகம் வச்சுக்கலாம். முட்டாள் சிமெண்ட்டை தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வா, அப்படின்னா முட்டாள் சிமெண்ட்டை எடுத்துகிட்டு வா அப்படி மட்டும் வச்சுக்கலாம். முட்டாள் சிமெண்ட்டை கொண்டு வா. நெக்ஸ்ட்டு, தென்னக ரயில்வேயின் தலைமையிடம். தெனாவட்டா சென்னைக்கு போகிற, தெனாவட்டா ரயிலில் ஏறி சென்னைக்கு போகிற, தெனாவட்டா சென்னை. இன்றைக்கி உங்களுக்கான கேள்வி, பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படுவது எது? இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினாக வச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், எந்த மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளது? இந்த 2 கொஸ்டினும் உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.